பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே பள்ளியில் மாணவியை கடித்து குதறிய வெறிநாயால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ்குமார். வணக்கம் ராஜேஷ்குமார். தற்போது அந்த மாணவியின் உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது? முழு விவரங்கள். நிச்சயமாக. பெரம்பலூர் மாவட்டம் அருகே உள்ள பேரளி கிராமத்தில் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா உண்டு உறைவிட பள்ளியில் 95 மாணவிகள் பயின்று வருகின்றனர். இதுல பாத்தீங்கன்னா கல்லையை சேர்ந்த முனியமுத்து என்பவரது மகள் புவனேஸ்வரி. இவருக்கு வயது 14. இவர் இப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். 3 நாட்களாக விடுமுறை என்பதால் பள்ளிக்கு வெளியே உள்ள வளாகத்தில் மாணவிகளுடன் விளையாடி கொண்டிருந்த போது அப்போது சுற்றி திறந்த பக்கத்தில் இருந்த நாய் ஒன்று மாணவியும் புவனேஸ்வரியை உற்று நோக்கியதன் காரணமாக புவனேஸ்வரி சு அப்படி என்று துரத்தியுள்ளார். துரத்தியதன் அடுத்த நிமிடமாக நாய் வெறியாகி புவனேஸ்வரியின் முகம் மற்றும் கால் சில இடங்களில் கடித்ததால் மிகவும் சீரியஸாக இருந்துள்ளார். இதனை தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் பார்த்த உடனே பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதில் மேல் சிகிச்சைக்காக அவர்கள் பெற்றோர் தனியார் மருத்துவமனை அவர்களை தீவிர சிகிச்சை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.